ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைக்கு எங்கள் வீட்டில் சூப்பரான சுரக்காய் வச்சு பருப்பு கூட்டு தான் செஞ்சுருந்தேன். இது எப்படி செய்யறதுன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம காலையில் இருந்து சீக்கிரமாக அவசரமாக 2 டிஷ்ஷு செய்ய முடியாது. டிஃபனுக்கு ஒன்றும் சாப்பாட்டுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா 2த்துக்குமே சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வேலை சீக்கிரமாக முடியும். வாங்க, இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பு வந்துட்டு எதில் எடுத்தணும் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். 2த்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் தனித்தனியாக. இப்போ வந்து இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறணும். இது வந்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் ஊற வச்சுருக்கேன். எந்த டம்ளரில் பருப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு 4 டம்ளர் தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நான் 2 சேர்த்து 1 டம்ளர், அதனால் 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து ஊற வைக்க வேணாம், அது வந்து அப்படியே வெந்துடும் சீக்கிரமாகவே. அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து சுரக்காய் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். அது ஊற டைமில் சுரக்காய் வந்துட்டு நான் இந்த மாதிரி பெரிய சுரக்காவாக இருக்குது, அதனால் பாதி மட்டும் போட்டு செய்ய போகிறேன். மீதி பாதி வந்து நான் வேர்க்கடலை கூட்டு செய்ய போகிறேன். இது வந்து மேலே இருக்கிற தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, செடியில் இருக்கும்போது என்னோ கடிச்சிருச்சு. இந்த மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஏற்கனவே பாசிப்பருப்பு எடுத்து வச்சிருந்தேன். நான் அதையும் கடலைப்பருப்பு கூட சேர்த்து மீதி நான் எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கிறேன். நான் வந்து 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் அளவோட. நீங்களும் பார்த்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூடவே பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் வந்து சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வந்து இது ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகட்டும். கொதிக்க ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம மூடி போட்டோம்னா மேலே பொங்கி வராமல் இருக்கும். இல்லை, கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணேன். சூப்பராக ஒர்க் ஆச்சு. அது பொங்கியே வரலை பாருங்கள். விசில் வருது, ஆனால் தண்ணி வந்து லீக் ஆகவே இல்லை. கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அந்த குக்கர் வந்து தானாக விசில்லாம் ரிலீஸ் ஆகட்டும், தனியாக இருக்கட்டும். இப்போ இந்த வானலில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சது. இது கூடவே 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம். ஆனால் எனக்கு சின்ன வெங்காயம் இப்போ க்ளீன் பண்ண டைம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயமே சேர்த்து பண்ணிட்டேன். இதை நான் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ண தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காவையும் இதில் சேர்த்துக்கிறேன். சுரக்காய் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இது கூடவே இந்த சுரக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடுறப்ப இந்த மாதிரி சுரக்காயில் வந்து தண்ணி மாதிரி வரும். இதுக்கு மேலே நம்ம வந்து வதக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சிலதில் தண்ணி வரும், ஒரு சில சுரக்காய் வந்து தண்ணி வராது. நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் பரட்டி விட்டுட்டு காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த டைமில் போட்டுக்கலாம். தண்ணி வந்துட்டு நல்லா அளவாக ஊற்றிட்டு இது கூடவே நான் கறிவேப்பிலை வந்து வதக்கும் போதே போட்டிருக்கணும், மறந்துட்டேன். இப்போ போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பருப்பு வேக வச்சுருந்தாலும் அது தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. விசிலெல்லாம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பருப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு வந்து நல்லா லைட்டாக குழஞ்சி வந்துடுச்சு. கடலைப்பருப்பு லைட்டாக முழுசாக இருக்குது. கூட்டுக்கு வந்து அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் கரெக்டாக ஒரு 5 விசில் வச்சு எடுத்தேன் என் குக்கரில். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வரும்னு நீங்கள் பார்த்து வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து ஒரு சுரக்காய் வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்து வந்துருச்சா என்னான்ட்டு. பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஏற்கனவே வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுரைக்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம்.